ॐ ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். பொதுவா இந்த சத்சங்கத்துல நம்ம பாகவதம் படிப்போம் தினமும். இது பண்டிகை காலமா இருக்கிறதுனால பகவான் கிருஷ்ணரது லீலைகள் அதை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாவே நம்ம பகவானுடைய லீலைகள்ல பகவானுக்கும் பக்தனுக்கும் நடந்த அன்பு பரிமாற்றம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தெய்வீகமான குணங்கள், பக்தரது கல்யாண குணங்கள், அவங்க இருவருக்கும் நடந்த அன்பு பரிமாற்றம், அது ரொம்ப அழகா சுவையா இருக்கும். சரி, இப்போ இந்த சத்சங்கத்துல வகுப்புல நம்ம விருந்தாவனத்தில் அசுரர்கள், இவங்க எப்படி அசுரர்கள் விருந்தாவனத்துக்கு நுழைந்தாங்க, பகவானுடைய நித்தியமான ஆன்மீக லோகம் விருந்தாவன தாமம், அதற்குள் எப்படி அசுரர்கள் நுழைந்தார்கள், இந்த அசுரர்கள் எல்லாம் யார், இவர்கள் எதனை பிரதிநிதிக்கின்றார்கள், ஏன் இந்த அசுரர்களை கிருஷ்ணர் வதம் செய்தார், இந்த லீலை மூலமாக நமது ஆச்சாரியர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன, இதுதான் இன்றைய வகுப்பு. விருந்தாவனத்தில் அசுரர்கள் எவ்வாறு நுழைந்தார்கள், இந்த அசுரர்கள் எதை பிரதிநிதிக்கின்றார்கள், ஏன் இந்த அசுரர்களை கிருஷ்ணர் வதம் செய்தார், இந்த லீலை மூலமா ஆச்சாரியர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன. ஆன்மீக முன்னேற்றம் பகவானது லீலைகளை கேட்பதாலும் பாடுவதாலும் நினைவில் கொள்வதாலும் கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம், பக்தியில் உற்சாகம், ஆர்வம், நாளுக்கு நாள் கிருஷ்ண பக்தியில் ஆர்வம் அதிகம். அதுக்கப்புறம் முக்கியமா என்னன்னா, இந்த போராட்டம் எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த போராட்டம் இன்னைக்கு நேத்து அல்ல, படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே இருக்கு போராட்டம். என்னங்க போராட்டம் போராட்டங்கிறீங்க, என்னதான் போராட்டம் அது? வாழ்க்கை போராட்டம், வாழ்வா சாவா என்ற போராட்டம். யாரோடு போராட்டம், எதற்காக போராட்டம்? ஜீவாத்மாக்களாகிய நாம இந்த பூமியில வந்ததிலிருந்தே மாயைக்கு நமக்கு ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. மாயை ஜெயிக்குதான் நாம ஜெயிக்க போறோமா? ஆனா பெரும்பாலும் மாயை தான் நம்மை ஜெயிக்கின்றது, இல்லையா? தினமும் மாயையோடு போர் தொடுக்கிறோம். இத வந்து பாகவதம் 3ஆம் ஸ்கந்தத்துல இப்ப நாங்க வந்து 10வது அத்தியாயம் படிச்சுட்டு இருக்கோம். ஸ்ரீமத் பாகவதத்துல 3ஆம் ஸ்கந்தம் 10வது அத்தியாயம். இதுக்கு முந்தைய அத்தியாயத்துல 9ஆம் அத்தியாயத்துல பிரம்மாவுடைய பிரார்த்தனைகள், 10ஆம் அத்தியாயத்துல பிரம்மாவுக்கு சிருஷ்டிக்கிறதுக்கான நாலேஜ் எப்படி கிடைச்சதுன்னு அதுல பாருங்க, ரொம்ப அழகான பிரார்த்தனை. பிரம்மா என்ன செய்யறாரு, அவர் ஒரு தாமரை பூ மேல உட்கார்ந்துருக்காரு. அந்த தாமரை பூ மேல அமர்ந்திருக்கிற பிரம்மாவுக்கு அந்த தாமரை தண்டு கீழே போயிட்டே இருக்கு. அது ஒரு ஜலத்துக்குள்ள போகுது, ஒரு பெரிய சமுத்திரம், கர்ப்ப கடல். அந்த கர்ப்ப கடலுக்குள்ள அந்த தாமரை தண்டு போகுது. பிரம்மா வந்து தாமரை பூ மேல இருக்கார். திடீரென்று ஒரு சூறாவளி புயல், பெரும் பலத்த காற்றோடு சூறாவளி புயல். பிரம்மாவே தவறி அந்த சமுத்திரத்துல விழுந்துருவார் போல காத்தடிக்குது. பாருங்க, பிரம்மாவுக்கே ஆபத்து. அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதெய்வீக். நமது உடலால மனதால வரக்கூடிய பிரச்சனைகள், இயற்கையினால வரக்கூடிய பிரச்சனைகள், மற்ற ஜீவராசிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மாதிரி அன்றாட வாழ்க்கையில நாம் போராடி கொண்டிருக்கிறோம். மாயைக்கு எதிராக ஒரு போர் அறிவிச்சிருக்கிறோம். போர் அறிவிக்கப்பட்டிருக்கு. யாருக்கு எதிராக? ஜீவாத்மாவுக்கு மாயாவுக்கு எதிரான போர். இது வந்து படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே நடக்குது. அத பிரம்மாவும் விதிவிலக்கு அல்ல. பிரம்மாவுக்கு மாயைக்கு எதிரான போர். ஆனா பிரம்மா ஜெயிச்சிட்டார். ஏன்னா பிரம்மா வந்து பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை வலுவாக பற்றி கொண்டிருக்கிறார்.
பிரம்மதேவர் பகவானின் தாமரை திருப்பாதங்களை வலுவாக பற்றி கொண்டிருப்பதாலும் அவர் பக்தி தொண்டுல உறுதியா இருக்கிறதுனால, பிரம்மா பக்தி தொண்டுல உறுதியா இருந்ததுனால அவர் மாயை அவரால் வெல்ல முடிச்சது. மாயைக்கு அவர் உட்படவில்லை. மாயானால அவரை நெருங்க முடியல. பிரம்மதேவரை மாயாவால நெருங்க முடியல. காரணம் மாயாதேவி பிரம்மாவை பிடிக்க முடியல. காரணம் பிரம்மா பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை பற்றி கொண்டிருக்கிறார். பகவானுக்கு மிக அருகாமையில் பக்தி தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அதனால ஜீவாத்மாவை நமக்கும் கூட இதே போராட்டம் தான். மாயையா நாமளா, தெய்வீகமான குணமா அசுர குணமா, இது நிரந்தரமா போர் நடந்துகிட்டே இருக்கு. தெய்வீக குணத்துக்கும் அசுர குணத்துக்கும் போர் நடந்துகிட்டே இருக்கு. அன்றைக்கெல்லாம் வேற வேற கிரகத்துல நடந்தது. ஒரு கிரகத்துல தேவர்கள், ஒரு கிரகத்துல அசுரர்கள். அதுக்கப்புறம் ஒரே கிரகத்துல தேவர்கள் அசுரர்கள். அப்புறம் ஒரே குடும்பத்துல தேவர்கள் அசுரர்கள். இன்னைக்கு ஒரே மனிதனுக்குள்ள தெய்வீகமான குணம் அசுர குணம். சத்தியுகத்துல வேற வேற கிரகத்துல இருந்தாங்க. தேவர்கள்லாம் ஒரு கிரகத்துல இருந்தாங்க, அசுரங்கள்லாம் ஒரு கிரகத்துல இருந்தாங்க சத்தியுகத்துல. திரேதா யுகத்துல ஒரே கிரகத்துல 2 நாடு. ஒரு நாட்டுல அசுரர்கள் இருந்தாங்க, ஒரு நாட்டுல தேவர்கள் இருந்தாங்க. துவாபர யுகத்துல ஒரே நாட்டுல ஒரே குடும்பம் 2ஆ பிரிஞ்சு, ஒன்னு தெய்வீகமான குணம் உள்ளவங்க, இன்னொன்னு அசுர குணம் உள்ளவங்க. கலியுகத்துல பார்த்தா நான் ஒருவன் எனக்குள்ளேயே இன்னும் ஒருவன், நான் ஒருவன் எனக்குள் இன்னொருவன், எனக்குள் ஒருவன். எனக்குள் ஒருவன் யார்? நான் ஒருவன் எனக்குள் ஒருவன், 2 பேர். ஒன்று தெய்வீகமானவன், இன்னொரு அசுர குணம் படைத்தவன். சரி, இப்போ இந்த தெய்வீகமான குணம் உள்ளவன் ஜெயிக்கிறானா இல்ல அசுர குணம் உள்ளவன் ஜெயிக்கிறானா? இதுதான் காம்படிஷன், போட்டி. தினமும் போட்டி நடக்குது. யார் ஜெயிக்க போறா? தெய்வீக குணம் உள்ளவன் ஜெயிக்க போறானா இல்ல அசுர குணம் உள்ளவன் ஜெயிக்க போறானா? பெரும்பாலும் மாயினால் கவரப்பட்டிருப்பவர்கள் அசுர குணத்துக்கு மயங்கி அவங்க ஜெயிச்சிடுறாங்க. அசுர குணம் படைத்தவங்க ஜெயிச்சிடுறாங்க. தெய்வீக மனம் தோத்து போயிடுது. ஏன்னா மாயை கிருஷ்ணாவுடைய சக்தி. தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தியா, எனது மாயா சக்தி வெல்ல முடியாது. மா ஏவயே பிரபத்தியந்தே மாயா மேதாம் தரந்திதே. யார் என்னை சந்தேகிறாங்களோ அவங்களாலதான் மாயை கடக்க முடியும். யாராலும் வெல்ல முடியாத சக்தி பகவானுடைய சக்தி. அந்த பகவானுடைய சக்தி யாராலும் வெல்ல முடியாது. அந்த சக்தியை நாம் வெல்ல வேண்டுமானால் பகவானே சரணடையும், அல்லது பகவானது தூய பக்தர், ஆச்சாரியர்கள், குருமார்கள், அவங்கள சரணடையும். இல்லாட்டி மாயை எதிர்கொள்றதுக்கு நமக்கு சக்தி கிடையாது, போதுமான சக்தி நம்மகிட்ட கிடையாது. அப்ப நான் மாயை எதிர்கொள்ள வேண்டுமானால் நான் பகவானை பற்றி கொள்ள வேண்டும். இந்த மாயா எப்படியெல்லாம் நம்ம மேல அட்டாக் பண்ணுதுங்கிறதா பாயிண்ட். மாயா எப்படி நம்ம மேல, ஒரு ஜீவன் மேல மாயா எப்படி செயல்படுது, எப்படி ஜீவன் மேல செயல்படுது? யாருக்கா பதில் தெரிஞ்சா சாட் பாக்ஸ்ல போடலாம், இல்ல நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். கை தூக்கலாம், ஃபர்ஸ்ட் கை தூக்கணும். ஒரு ஜீவாத்மா மேல மாயை எப்படி செயல்படுது? ஜீவாத்மாவை மாயை எப்படி கட்டுப்படுத்து? ஒரு ஜீவாத்மாவை மாயா சக்தி எப்படி கட்டுப்படுத்துகிறது? கோலோக நிவாசினி மாதாஜி. கிருஷ்ணா பிரபு, 3 குணங்களால கட்டுப்படுத்தும். எஸ், பிரகிருதி கிரியமானானி குணை கர்மானி, 3 குணத்தினால கட்டுப்படுது. அதனாலதான் நம்ம கட்டுண்ட ஆத்மா அல்லது பந்தப்பட்ட ஆத்மா. மாயா 3 குணத்துல நம்ம கட்டுப்படுத்துது. அப்போ இந்த பிருந்தாவன லீலையில நிறைய அசுரங்க பிருந்தாவனத்துக்குள்ள வர்றாங்க. இது பகவானுடைய அனுமதி இல்லாம நடக்காது. பகவானுடைய அனுமதி இல்லாம பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் கூட பிருந்தாவனத்துக்குள்ள நுழைய முடியாது. அவ்வளவு ஈஸி இல்ல. பகவானுடைய உன்னத உலகமான, சிந்தாமணி தாமமான, ஆன்மீக லோகமான பிருந்தாவனத்துக்குள்ள பிரம்மா சிவன் லட்சுமி தேவி கூட நுழைய முடியாது. கோலோக பிருந்தாவனம், அந்த கோலோக பிருந்தாவனத்துல கோகுலத்துல அசுரங்கள் நுழைஞ்சாங்கன்னா அது பகவான் அனுமதி கொடுத்தார். அந்த அசுரர்களை வதம் செய்யறது மூலமா தன்னுடைய லீலைகளை அவர் மேலும் மேலும் அனுபவிக்கிறார். அந்த அசுரோடு சண்டையிட்டு அவங்களை வதம் செய்து அந்த லீலைகளை அனுபவிக்கிறார். அந்த கோகுலவாசிகள் இத்தகு பால்ய லீலைகளால் கோகுலவாசிகளை பேரானந்த பெருங்கடலில் மூழ்கடித்து விடுகிறார். இது திஸ்வலீலாபிரானந்த குண்டே ஸ்வகோஷானி மத்யந்தம்
புனா பிரேமநாசம் சதா விருத்தி வந்தே. இத்தகு பால்ய லீலைகளால் கோகுலவாசிகளை பேரானந்த பெருங்கடலில் மூழ்கடித்து விடுகிறார். அச்சம், மரியாதை போன்றவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தூய பக்தர்களாலே அவர் அடையப்படக்கூடியவரா இருக்கிறார். இந்த மாதிரி கோகுலத்துல கிருஷ்ணா மிக அழகாக லீலை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அவருடைய அனுமதியில ஒரு சில அசுரர்கள் விருந்தாவனத்துல நுழைந்தார்கள். இந்த அசுரர்களை கிருஷ்ணர் ஆயுதமெல்லாம் கொண்டு வதம் செய்யல. நீங்க வேணா பாருங்க, விருந்தாவனத்துல ஏதாவது ஒரு அசுரனை கிருஷ்ணர் ஆயுதம் கொண்டு வதம் செய்தார? கிடையவே கிடையாது. ஆயுதமே பிருந்தாவன கிருஷ்ணர் ஆயுதம் பிரயோகிக்கவே இல்லை. மிக அழகான லீலை. திருநாவர்தன் என்ற ஒரு அசுரன், சூறாவளி காற்று திருநாவர்தன். இந்த அசுரங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க அஷ்டமா சித்திகள் படைத்தவங்க. திருநாவர்தனுக்கு அஷ்டமா சித்தி. அவன் காற்று, சூறாவளி காற்று. இந்த புயல் இருக்கு இல்லையா, நீங்க எல்லாம் பார்த்திருக்கலாம் டிவில எல்லாம். நம்ம நேர்ல புயல் அனுபவிச்சது இல்லை. யாராவது அனுபவிச்சவங்க இருந்தா கை தூக்குங்க. புயல் காற்றை நேர்ல சந்திச்சவங்க. சாதாரண புயல் காற்று, சாதாரண புயல் காற்றை சந்திக்கிறது பெரும் பயம், ஆபத்து. ஆனா அந்த திருநாவர்தன் பாருங்க, ஒருத்தர் பார்த்திருக்கிறாங்க புயல் காற்றை, நான் பார்த்தது இல்ல. பிரபு, சென்னையில அந்த புயல் வர்றப்போ காத்து வரும் பிரபு. அந்த பாத்தீங்களா, புயல் என்னெல்லாம் புயல் காத்து வந்தா தூக்கிட்டு போற பயங்கரமான. அது ஏதோ எவ்வளவோ கிலோமீட்டர் தூரத்துல அது. அந்த கடலூர், சென்னை அந்த சைடு ரொம்ப ஜாஸ்தி. நீங்க எல்லாம் புயல் காத்த பார்த்து இருக்கிறீங்க. என் மேல எல்லாம் புயல் காத்து அடிச்சுன்னா எங்க போய் விழுவேன்னு தெரியாது. நான் பார்த்திருக்கேன் பிரபு. பாத்திருக்கீங்க. நான் டிவியில தான் பாத்திருக்கிறேன், நேர்ல எல்லாம் பார்த்தது இல்ல. டிவியில வேணா பாத்திருக்கிறேன் சூறாவளி புயல். சோ சூறாவளி புயல் காற்று, காற்று அதாவது பஞ்சபூதங்கள் அதீத ஆற்றல் படைத்தது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். பூகம்பம் வருதுன்னு சொல்லலாம், கட்டுப்படுத்த முடியாது. இந்த ஹெக்டர் கொண்டு அளவிடுவாங்க. இத்தனை மீட்டர் பூகம்பம் வந்துச்சு, இவ்வளவு என்ன சொல்லுவாங்க அதுக்கு, பூகம்பத்துக்கு அளவுக்கு சொல்லுவாங்கல்ல, 0.7 or 7.1 எல்லாம் சொல்லுவாங்க. இவ்வளவு அதிர்வு ஏற்பட்டது, நில அதிர்வு. பிரபு, இப்ப அந்த உத்தரகாண்ட், கேரளால அந்த வடநாடு ஏதோ சொல்றாங்க பிரபு, அவங்கெல்லாம் நிலச்சரிவு ரொம்ப ஜாஸ்தி. நிலச்சரிவு, நிலச்சரிவு வேற, நிலநடுக்கம் வேற. மேக்னிட்யூட்ல சொல்லுவாங்க 6.2, 7.4. இப்ப ரீசெண்டா கூட எங்கோ ஹைலி ரொம்ப பெரிய நிலநடுக்கம் வந்தது. எங்க வந்தது இப்போ ரீசெண்டா? எங்கோ பார்த்தோமே, ஜப்பான்ல. எஸ், ஜப்பான்ல சுனாமி வந்தது. ஜப்பான்ல சுனாமி வந்தது. அதுக்கு முன்னாடி பேங்காக்ல நிலநடுக்கம். பேங்காக்ல, எஸ், ரஷ்யால, எஸ், ரீசன்ட் ரஷ்யால பாருங்க, இயற்கை எவ்வளவு சக்தி வாய்ந்தது. அப்ப முட்டாள் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இயற்கையை நான் கட்டுப்படுத்திடுவேன், இந்த இயற்கையை நான் அனுபவிக்கிறதுக்கு இயற்கையை நான் கட்டுப்படுத்தி. நீ எப்படா இயற்கையை கட்டுப்படுத்த முடியும்? அது உன் கண்ட்ரோல்ல கிடையாது, அது கிருஷ்ணாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இயற்கை கிருஷ்ணாவுடைய கண்ட்ரோல்ல. ஜீவாத்மாவுக்கு நாமளும் கிருஷ்ணனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இந்த ஜடையருக்கும் கிருஷ்ணாவுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கிருஷ்ணா இஸ் த சுப்ரீம் கண்ட்ரோலர். அவர் தான் பரம கட்டுப்படுத்துபவர். ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா, அவர் தான் பரம கட்டுப்படுத்துபவர். ஜீவாத்மா நினைச்சுட்டு இருக்கான், நான் இதை கட்டுப்படுத்துவேன், அதை ஒன்னையும் கட்டுப்படுத்த முடியாது, வாய்ப்பே கிடையாது. இந்த ஜட இயற்கை, இந்த ஜட இயற்கை நம்மை விட தாழ்ந்த சக்தி தான். ஜீவாத்மாவோட தாழ்ந்த சக்தி ஜட இயற்கை. ஆனாலும் இந்த ஜட இயற்கையை ஜீவனால கட்டுப்படுத்த முடியாது, ஏன்னா அது கிருஷ்ணாவுடைய சக்தி. சோ ஜீவாத்மாவும் கிருஷ்ணாவுடைய சக்தி, இந்த ஜட இயற்கையும் கிருஷ்ணாவோட சக்தி. கிருஷ்ணா சக்திமான். கிருஷ்ணா சக்திமான். சோ ஜீவாத்மாவை அவர் தான் கட்டுப்படுத்துறாரு, ஜட இயற்கையும் அவர் தான் கட்டுப்படுத்துறாரு. ஆன்மீக உலகம், பௌதிக உலகம் ரெண்டுக்கும் அவரே ஆதாரம். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வ பிரவர்த்ததே. இதி மத்வா பஜதே மாம் புதாபாவ சமன்விதா. இந்த ஜட உலகம் ஆனாலும் சரி, அந்த ஆன்மீக உலகம் ஆனாலும் சரி, ரெண்டையும் நான் தான் கட்டுப்படுத்துறேன். என்கிட்ட இருந்தா தோன்றுது, எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றது. இதை யார் அறிந்து கொள்வாரோ அவன் எனக்கு பக்தி தொண்டு செய்வாரு. சும்மா உட்காந்து தர்க்கம் பண்ணிட்டு இருக்க மாட்டார், பக்தி தொண்டு செய்வார். கிருஷ்ணாவுக்கு பக்தி தொண்டு செய்வார். சரி, இப்ப பாயிண்ட் என்னன்னா, நிலநடுக்கம் வருதுன்னு சொல்லலாம், கட்டுப்படுத்த முடியாது. பூகம்பம் வருதுன்னு சொல்லலாம், கட்டுப்படுத்த முடியாது. சுனாமி வரப்போகுதுன்னு சொல்லலாம், கட்டுப்படுத்த முடியாது. புயல் வரப்போகுது, வங்கக்கடலில் குறைந்த காற்று அழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று அது சென்னையை நோக்கி வருதுன்னு சொல்லலாம், அதை கட்டுப்படுத்த முடியாது. எப்போ சென்னைக்கு ஆபத்து? டிசம்பர் மாசம் வந்தா,
டிசம்பர் மாசம் வந்ததுன்னா சென்னை மக்கள் உயிரை கையில பிடிச்சுதான் உட்காந்துருக்கணும். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏரியிலயும் குளத்துலயும் வீடை கட்டிட்டாங்க, கடல்ல இருக்கிற தண்ணி பூரா ஏரிக்கு குளத்துக்கு தான் வரும். இவங்க மொட்டை மாடியில உட்காந்துருக்கணும். மே மாசம் வந்தா என்ன பண்ணுவாங்க, குடத்தை தூக்கிட்டு தெரு தெருவா போவாங்க, எங்க லாரி தண்ணி கிடைக்குமா, பைப் தண்ணி, குழாய் தண்ணி வருமான்னு. இதுதான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட். இன்னைக்கு விஞ்ஞான முன்னேற்றம், டெக்னாலஜி டெவலப்மெண்ட் என்னது, இதுதான். இயற்கைக்கு எதிரான வாழ்க்கை, இயற்கைக்கு எதிராக செயல்படும் போது இயற்கையை தண்டிக்கு, ரைட்? சோ அது வேற டாபிக். இப்ப நம்ம டாபிக் வரும். சோ இதெல்லாம் ரொம்ப கட்டுப்படுத்த முடியாது அமானுஷ சக்தி. பூமிராப்போ அனலோ வாயு கம்மனோர் புத்திரே வச்ச அகங்கார மிதியம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் என்னிடம் இருந்து பிரிந்த சக்தி. நெருப்பு, காட்டு தீ பரவச்சு யாரால கட்டுப்படுத்த முடியும்? அமேசான் காட்டுல தீ பிடிச்சது, ஃபயர் சர்வீஸ் எல்லாம் கொண்டு அணைக்க முடியாது. ஏதாவது மழை பெஞ்சு அதான் அணைஞ்சா உண்டு. காட்டு தீ ரொம்ப கட்டுப்படுத்த முடியாது. அது போல இதெல்லாம் ஒரு சாதாரண இந்த சூறாவளி புயல் திருநாவர்தன், அவன் சாதாரண புயலுக்கு பயங்கரமான புயல். அவன் திருநாவர்தன் புயல் வேகத்துல வந்தான். அவன் கம்சா என்ன பண்ணா, ஒரு அரக்கரையா அசுரனையா கூப்பிட்டு, நீ அந்த மதுராவை சுத்தியும் என்ன புதுசா குழந்தை பிறத்துக்கோ அதை கொண்டுருன்னா. இந்த திருநாவர்தன் சொன்னான், கம்சா நீ கவலைப்படாதே, நான் சூறாவளி புயல், என் காற்றுக்கு மிஞ்சியவர் யாரும் கிடையாது, மரமெல்லாம் அப்படி வேரோடு பீத்து எடுத்து விடுவேன், ஆலமரத்தை வேரோட சாச்சு. ஆலமரத்தை வேரோட சாக்குற திருநாவர்தனுக்கு ஒரு குழந்தையை தூக்குறது என்ன பெரிய விஷயம்? வெறும் பிரம்மாண்டமான ஆலமரம். அந்த ஆலமரத்தோட வேறு 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் பரவி இருக்கு. அந்த ஆலமரத்தை வேரோட தூக்கக்கூடிய திருநாவர்தன். ஆலமரம், பிரம்மாண்டமான கூரைகள், கட்டிடங்கள் எல்லாத்தையும் தூக்கிடுவான். அப்பேற்பட்ட திருநாவர்தன் சொல்றான், எனக்கு அந்த குழந்தையை தூக்குவது பெரிய விஷயம் அல்ல, கவலை விடு கம்சா, அந்த குழந்தையை கொன்று வருகிறேன் அப்படின்னு கம்சன் சவால் விட்டுட்டு இந்த ஜம்பம் வெட்டி டம்பம் அடிச்சுட்டு திருநாவர்தன் என்ன பண்ணா, அவன் கோகுலத்துக்கு வந்தான். அப்ப யசோதா அம்மா ரொம்ப பிஸியா இருந்தாங்க, கிச்சன்ல ஏதோ சமைச்சுட்டு இருக்காங்க, குழந்தைக்கு ஏதாவது பால் கோவாலாம் பண்ணி கொடுக்கலாம், கிருஷ்ணாவுக்கு பால் ரொம்ப பிடிக்கும், பால் பலகாரம் பண்ணணும், பால் பேடா, பால் கோவா, ரசகுல்லா. யசோதா அம்மா ரொம்ப பிஸியா இருக்காங்க. குழந்தை தவழ்ந்து விளையாடிட்டு இருந்தா. அப்படி தவழ்ந்து விளையாண்டு இருக்கிற குழந்தை திடீர்னு பார்த்தா, எங்கு பார்த்தாலும் தூசி, அப்படியே கண்ணை மறைக்கிற தூசி. ஆக்சுவலி என்ன நடந்துதான், யசோதா அம்மா குழந்தைய மடியில வச்சு பால் கொடுத்துட்டு இருந்தா. கிருஷ்ணாவுக்கு புரிஞ்சு போயிடுத்து, இப்ப திருநாவர்தன் வரப்போறான். ஏன்னா அந்தரியாமி இல்லையா, எல்லா விதத்திலயும் பரமாத்மாவா இருக்காரு. இந்த திருநாவர்தன் வரப்போறான்னு கிருஷ்ணருக்கு தெரியாத என்ன? குழந்தையோட கனம் தாங்க முடியாம யசோதாமா குழந்தைய கீழே விட்டுட்டார். என்ன இந்த கிருஷ்ணர் இன்னும் கனக்கிறான், சரி கீழே விளையாடிட்டு இருக்கட்டும்னு விட்டுட்டு உள்ள போயிட்டார். ஏன்னா திருநாவர்தனை பார்த்தா யசோதாமா மயங்கி விழுந்துருவாங்க, உயிரியே விட்டுருவாங்க. ஐயோ இந்த அசுரன் என் குழந்தைய தூக்கின்னு போறான்னு. யசோதாமா பயந்து கூடாதுன்னு அவங்களை உள்ள அமுச்சு விட்டார் கிருஷ்ணன். யசோதாமா உள்ள வீட்டு வேலையா இருக்க, திருநாவர்தன் பிருந்தாவனத்துல வந்தா கூரையெல்லாம் பறக்குது, பிருந்தாவனத்து கூரையெல்லாம் பறக்குது, பசுக்கெல்லாம் கோவிந்தோ 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 அப்படின்னு பகவான் நாமத்தை சொல்லுவோம். ஏன்னா பிருந்தாவன் கான்சியஸ்னஸ்னா கிருஷ்ண கான்சியஸ்னஸ் தான். அங்க உள்ள கன்றுகள், பசுக்கள், கோபர்கள், கோபிகள், ஏன் புல், மரம், செடி, கொடி அனைத்தும் ஆன்மீகமானது. அங்கு உள்ள அனைத்து ஜீவராசிகளும் பகவானுடைய நாமத்தை ஜபித்துக் கொண்டு. ஒரு மரம் நிக்குதுன்னா அந்த கதம்ப மரம், இங்க கிருஷ்ணர் ஓய்வெடுப்பாரு, அவருக்கு நிழலா இருக்கணும். ஒரு தமால மரம், இங்க கிருஷ்ணர் ஊஞ்சல் ஆடுவாரு, அதுக்கு நான் சேவை செய்ய வேண்டும். புற்கள், பகவான் நடந்து போவாரு, அவருக்கு பாதத்தை நான் மிருதுவாக இருக்க வேண்டும். தூசி, விருந்தாவனத்து தூசி, கிருஷ்ணருடைய தாமரை பாதம் என்மேல் படும். அனைத்தும் ஆன்மீகமானது. எல்லாம் கிருஷ்ணருடைய நாமத்தை அழைக்கிறாங்க. விருந்தாவனமே சூறையாடிடும் போல இந்த சூறாவளி புயல். திருநாவர்தன் விருந்தாவனத்தையே தூக்கின்னு போயிடுவான் போல இருக்கு. அப்படி பார்த்தா அந்த கோகுலத்துல நந்தகோபுடைய வீட்டு முற்றத்துல இந்த குழந்தை தவழ்ந்துட்டு இருக்கு. அப்படி டப்புன்னு குழந்தைய தூக்கிட்டான். குழந்தையை தூக்கிட்டு அப்படி ஆகாசத்துல போறான். எங்கு பார்த்தாலும் புழுதி பறக்கிறது. யசோதம்மா ஓடி வந்தாங்க, பார்த்தா அந்த குழந்தைய காணோம். கிருஷ்ணா அப்படின்னு மயங்கி விழுந்தாங்க. உயரை பறக்கிறான் திருநாவர்தன். குழந்தைய பிடிச்சு சின்ன கோபால், குட்டி கோபால், பாலகோபால், பாலமுகுந்தன்
அந்த தாமோதரன் அது இந்த கை இடுக்குல, இந்த கை இடுக்குல வச்சிருந்தான். இந்த ஆண்கள்லாம் குழந்தை இங்க கையில வச்சுக்குவாங்களே, அந்த மாதிரி கை இடுக்குல வச்சுட்டு மேல போறான். இந்த குழந்தை கிருஷ்ணா சிரிச்சுட்டு இருக்க. அடே பாலகா, உன்னை நான் என்ன செய்கிறேன் என்று பார், உன்னை கொன்று விடுவேன், தூக்கின்னு போறான். கிருஷ்ணா பார்த்தாரு, ஓ இந்த திருநாவர்தன் என்னை கொல்ல வந்திருக்கானா, இவனுக்கு நான் மோட்சம்ல கொடுக்கணும், இவன் என்ன கொல்றது, நாளை இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா என்ன பண்ணாரு, இந்த 2 விரல் இருக்கு இல்லையா, இந்த கட்டை விரல், இந்த ஆள்காட்டி விரல், 2 வச்சு அவனுடைய இந்த மென்னியை பிடிச்சிட்டாரு. இப்படி தின்னால மூச்சு விட முடியல. அந்த 2 பிஞ்சு விரல், அந்த 2 பிஞ்சு விரலால திருநாவதோட மென்னியை பிடிச்சு ஒரு அமுத்திட்டார். கிருஷ்ணா யாரு, அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மஸ்ய ஜந்து நிகிதோ குகாயாம். அவர் சிறியவற்றெல்லாம் சிறியவர், பெரியவற்றெல்லாம் பெரியவர். அடே திருநாவர்தா, உனக்கு அஷ்டமா சித்தி, அந்த யோகேஸ்வரனே நான் தான் அஷ்டமா சித்திக்கு ஆதாரம். திருநாவர்தன் நினைச்சிட்டு இருந்தான், எனக்கு அஷ்டமா சித்தி இருக்கு, இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருவேன்னு. அடே முட்டாளே, அந்த அஷ்டமா சித்திக்கு ஆதாரம் நான் தான்டா, யோகேஸ்வரன். யோகேஸ்வரா அகில குரு பகவான் நமஸ்தே. இந்த பகவான் யோகேஸ்வரனை போய் தூக்கின்னு போறானே இவன். முதல்ல இவன் பாக்கியம் பண்ணிருக்கு கிருஷ்ணாவை தூக்கின்னு போறதுக்கு. அப்புறம் கிருஷ்ணர் கையால கொல்லப்படுறதுக்கு என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும். அவன் மென்னியை பிடிச்சு அமுத்திட்டார் ஒரு அமுத்து. கண்கள்லாம் பிதுங்கி மூச்சு அடைத்து அவன் பிராணன் வெளிப்பட்டது. மேலிருந்து ஒரு பெரிய மலை போல சரிந்து விழுந்தான் திருநாவர்தன். திருநாவர்தன் தோற்றத்துல தலையில செம்பு கம்பி மாதிரி இருக்கும். இன்னைக்குள்ள இளைஞர்களா தலையில கலர் அடிச்சுக்கிறாங்க இல்லையா, பிரவுன் கலரு செம்பு கலர்லாம் அடிச்சுட்டு அங்க கலர் கலரா கோடு போட்டிருப்பான். இங்க 3 கோடு, அங்க 4 கோடு, இங்க ஒரு கம்மல், அங்க ஒரு கம்மல். இதெல்லாம் திருநாவர்தனுடைய கல்ச்சர். இன்னைக்கு இருக்கிற வெஸ்டர்ன் கல்ச்சர் என்னன்னா, அது திருநாவர்த கல்ச்சர், பூதனா கல்ச்சர். இன்னைக்கு வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள்லாம் தெரியாம அசுர கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றாங்க. என்னது, நகை எல்லாம் அப்படி நீல நீளமா வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் சூர்ப நகா, ஷார்ப்பான நெயில், சூர்ப நகா. நெகம் எல்லாம் பெருசா வச்சு அதை கலர் கலரா அடிச்சு வச்சிருப்பாங்க. இந்த நெகம் வளர்க்கறது எல்லா அழுக்கும் உள்ளதா இருக்கும் நெகத்துக்குள்ள. அதுல ஒரு பெருமை வேற, நான் நீளமா நகம் வளர்த்துட்டேன்னு. வளர்க்கறதே நெகம், அதுல ஒரு பெருமை வேற. அதுல வேற கலர் கலரா பெயிண்ட் அடிச்சிருப்பான். அப்புறம் இங்க கலர் கலரா பெயிண்ட், அங்க கலர் கலரா பெயிண்ட், லூஸ் ஏரு, அங்க கமலு, இங்க கமலு, மூக்குல காதுல லைனா பெரிய 2 மணிக்கூண்டு மாதிரி 2 கமல் வேற தொங்கும். இது சூர்பனகா கல்ச்சர். யாரோட கல்ச்சர்? சூர்பனகா, தென் பூத்தனா. திருநாவர்தா கல்ச்சர் என்னது, அரை ட்ரௌசர் போட்டுட்டு தலையில கலர் கலர்லாம் பெயிண்ட் அடிச்சு. சென்னையில் நிறைய பிள்ளைங்கோலாம் இருக்காங்க, சென்னை பிள்ளைங்கோ. இங்க பிள்ளைங்கோன்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க, கலர் கலரா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க தலையில. தலையில யாரோ தீ பத்த வச்ச மாதிரி கலர்லாம் இருக்கும், கருகி போட முடியல. எவ்வளவு அழகா வாழலாம். ஆண்டாள் நாச்சியார் போல பெண் குழந்தை அழகா திலக்கம் போட்டு, பட்டு வஸ்திரம், பாவாடை தாவணி, பட்டு பாவாடை என்று அந்த குழந்தை மங்களகரமா இருக்கும். இந்த பையன் திலக் போட்டு பிரகலாதனை போல தோத்தி குர்த்தாலாம் போட்டு திலக்கு போட்டா அப்படி பார்க்கவே வைகுண்டத்திலிருந்து வந்த மாதிரி. ஆனா துரதிருஷ்டவசமா வைகுண்ட கலாச்சாரம் போய் வாந்தி எடுக்கிற கலாச்சாரம் தான் அதிகமாயிட்டு. சரி, அது வேற டாபிக். சரி, என்ன நடந்தது? இந்த திருநாவர்தன் கிருஷ்ணர் வதம் செய்தார். திருநாவர்தன் பிராணன் போய் ஒரு பெரிய மலை போல சரிந்து கீழே விழுகிறார். ஆகாசிலிருந்து தேவர்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ், தேவர்களுக்கும் சவால் விடும் அசுரர் இந்த திருநாவர்தன். இவனை பகவான் வதம் செய்த பொழுது ஆகாசிலிருந்து தேவர்கள் பூக்களை மலையா பொழிறாங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு ஜெய், ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு ஜெய், ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு ஜெய். துந்துபி துந்துபி மாத்திரம் எல்லாம் முழங்குற ஒரு தேவமங்கை நடனம் ஆடுற, கந்தர்வர்கள் மிக அழகா பாடுறாங்க. அப்போ நம்ம ஆச்சாரியர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, திருநாவர்தன் யார், இந்த திருநாவர்தன் எந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி, ஏன் இந்த மென்டாலிட்டி கூடாது. ஒரு கிருஷ்ண பக்தனுக்கு இந்த திருநாவர்தனுடைய மென்டாலிட்டி இருக்கக்கூடாது. திருநாவர்தனோட மென்டாலிட்டி என்னது? திருநாவர்தா இஸ் ஃபால்ஸ் பிரைடு, பொய் கர்வம். இவனுக்கு பொய் கர்வம் என்ன? இவனுக்கு ஏதோ அஷ்டமா சித்தி இருக்கிறதாவும், இவன் குழந்தையை கொன்றதான் வீண் கர்வம் கொண்டான். கடைசியில் என்னாச்சு? இவன் தான் கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டான்.
மென்டல் டிஸ்டர்பன்ஸ். எப்பவுமே மத்தவங்களை தொந்தரவு பண்றதா திருநாவர்தனுடைய வேலையை. திருநாவர்தா மென்டாலிட்டி என்னன்னா, இவனும் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருப்பான், மத்தனும் டிஸ்டர்ப் பண்ணுவான். இவன் வந்து இவனுடைய மனோபாவம், இவனும் எப்பவுமே தொந்தரவுலயே இருப்பான், மத்தவனையும் தொந்தரவுக்கு உள்ளாக்குவான். அதுக்கப்புறம் இவன் பொய் கருவம். அப்புறம் தன்னுடைய அறிவு, தன்னுடைய பௌதிக அறிவை கொண்டு அதை எப்படிலாம் துஷ்பிரயோகம் பண்ணலாம் அப்படிங்கறத என்னுடைய மென்டாலிட்டி. திருநாவர்தா மென்டாலிட்டி இஸ் யூசிங் ஸ்காலர். என்னுடைய ஸ்காலர்ஷிப்பை வந்து மிஸ்யூஸ் பண்றது இல்லையா. அஷ்டமா சித்திகள் இருக்கு திருநாவர்தனுக்கு, ஆனா என்ன பண்ணா அதை தவறா பிரயோகிக்கிறான். எப்பவுமே இந்த அசுரர்களை என்ன பண்ணுவாங்க, பிரம்மா சிவன் போன்ற தேவர்கிட்ட வரம் வாங்கிட்டு அந்த வரத்தை துஷ்பிரயோகம் செய்வாங்க. பக்தர்களை துன்புறுத்துறது, பிராமணர்களை துன்புறுத்துறது, முனிவர்களை துன்புறுத்துறது, புலன்பு அனுபவிக்கிற திட்டம் போடுறது, இதெல்லாம் இவங்க வேலை. தேவையில்லாத டிபேட்டட் ஆர்குமெண்ட். திருநாவர்தா மென்டாலிட்டி என்னன்னா, திருநாவர்தாவுடைய மனோபாவம் தேவையில்லாம வாதம் செய்வது, பிரதிவாதம் செய்வது, இதெல்லாம் ஒரு பக்தன் தவிர்க்க வேண்டும். இந்த திருநாவர்தனை வதம் செய்தது மூலமா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு பக்தன் தவிர்க்க வேண்டும். என்ன பண்ணக்கூடாது, யஸ்மாத் யஸ்மாத் நோத் விஜதே லோகோ லோகோ நாத் விஜதே சயஹ ஹர்ஷா மர்ஷ பயோத்வேகை யோமத் பக்த சமே பிரியக. எந்த மாதிரி பக்தன் எனக்கு பிரியமானவன், அந்த பக்தனால யாருக்குமே தொல்லை கிடையாதுங்க. அவனை யாராவது தொல்லை பண்ணாலும் தொல்லைக்கு ஆளாவது இல்லைங்க. ஒரு பக்தர்னால யாருக்குமே தொல்லை கிடையாது. அவரை யாராவது தொந்தரவு பண்ணா அவர் தொந்தரவுக்கு ஆளாவதும் கிடையாது. அந்த மாதிரி பக்தன். ஹர்ஷா மர்ஷ பயோத்வேகை, இன்பம் துன்பம் புகழ்ச்சி இகழ்ச்சி இதெல்லாம் நடுநிலை வகிப்பவன், சமமா பாவிப்பவனே எனக்கு பிரியமான பக்தன். ஆனா திருநாவர்த மென்டாலிட்டி என்னது, யாரையாவது தொந்தரவு பண்ண வேண்டியது. இவனும் தொந்தரவுக்கு ஆளாவா, மத்தனும் தொந்தரவு. பொய் கருவோம். நான் யார் தெரியுமா, எவ்வளவு வருஷமா நான் பக்தி பண்ற தெரியுமா, என்ன மாதிரி யார் இருக்கா, திஸ் ஃபால்ஸ் ஈகோ. பொய் கருவோம், ஃபால்ஸ் பிரைட். சோ இந்த ஃபால்ஸ் பிரைட், பொய் கருவம், தேவையில்லாத வாதம் செய்வது, தம்முடைய திறமையை தவறாக பயன்படுத்துவது, இந்த குணம் இருக்கக்கூடாது. இது இருந்தா நம்ம விருந்தாவனத்துக்குள்ள போக முடியாது. நம்ம விருந்தாவனத்துக்குள்ள நுழையணும்னா பக்தனா நுழையணும், அசுரத்தன்மையோட நுழையக்கூடாது. அசுரத்தன்மை இருக்க நுழையவே முடியாது. சோ அப்போ இந்த மென்டாலிட்டி இருக்கு இல்லையா, திருநாவர்தா மென்டாலிட்டி, இதை வந்து கிருஷ்ணர் போக்குறார். ட்ரை பிலாசபி, வரட்டு தத்துவம். இந்த வரட்டு தத்துவம் பேசுறதும் திருநாவர்தா மென்டாலிட்டி தான். இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். இப்ப நமது ஆச்சாரியர் சொல்றாங்க, கிருஷ்ண பக்தி நாம் முன்னேற்றம் அடைய வேண்டுமானால் இந்த வரட்டு தத்துவம், தேவையில்லாத ஆர்குமெண்ட், வாதம் பிரதிவாதம், அப்புறம் எப்பவுமே பௌதிகமான தொந்தரவுகளுக்கு ஆளாவது, தேவையில்லாத விஷயங்கள ஈடுபடுறது, கிருஷ்ண பக்திக்கு சாதகம் இல்லாத விஷயங்களை ஈடுபடுவது, பொய்கருவம் கொள்வது, இதையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். இதை தவிர்த்தால்தான் நாம் கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தராகும். ரைட். சோ அடுத்தது, இந்த இவங்க ரெண்டு பேரும் தேவர்கள் தான். நீங்க கேள்விப்பட்ட இந்த லீலை நம்ம அடிக்கடி பேசியிருப்போம், அதனால ஒரு ஷார்ட்டா நம்ம பார்த்தோம். நலகுபேரன் மணிகிரீவா. நலகுபேரன் மணிகிரீவா அசுரர்கள் கிடையாது, தேவர்கள் தான். உபேரனுடைய பசங்க பாருங்க, வெறும் செல்வந்தர்கள், உபேரனுடைய பசங்க, தேவலோகத்தில் உள்ளவங்க. ஆனா மென்டாலிட்டி அசுர மென்டாலிட்டி. என்னாச்சு, பொய் கருவோம். என்ன பொய் கருவோம், இந்த குபேரனுடைய பசங்க ஜென்மைஸ்வரிய சுதஸ்ரீபி ஏதமாதம் அபத்மான், உயர்ந்தவங்கள பிறப்பு, அழகு, ஆடம்பரம், இதெல்லாம் அவன் கண்ணை மறைத்தது. நாரதரை போன்ற ஒரு தூய பக்தர் வரும்போது அவர் பாதங்களுக்கு பூஜை செய்து அவரோட பணிவாக அடக்கமாக கேள்வி கேட்டு பகவான் லீலைகளை கேட்க வேண்டும். ஆனா இந்த ரெண்டு பேரும் பெண்களோடு குளத்துல வந்து ஆடை இல்லாமல் விளையாடி கொண்டு ஒரு விலங்கு போல இருந்தாங்க. அதனால நாரதருடைய கருணை, ஒரு தூய பக்தரின் சாபம் கூட கருணை தான். என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் மரமா போங்கன்னு சபிச்சிட்டாங்க, மரமா போங்க. ஆனா இவங்க வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து பிராய்ச்சித்தம் கேட்கும் போது, நாரதரை சரணடையும் போது, நாரத முனிவரே எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க தெரியாம தவறு செய்துட்டோம், அல்ப புத்திக்காரங்க, எங்களுக்கு மோட்சம் வேணுமே. எப்ப பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில் லீலை செய்கிறாரோ அப்பொழுது உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அப்போ பகவானது வீட்டு முற்றத்துல, யசோதாமாவோட வீட்டு முற்றத்துல 2 பெரிய தமால அர்ஜுன மரங்கள், பிரம்மாண்டமான மரம், வானுயர்ந்த மரங்களா பல வருஷங்கள் காத்துட்டு இருக்காங்க, பல ஆயிரம் வருஷங்கள். அப்ப பகவான் தாமோதர லீலையில 2 தேவர்களையும் விடுவிச்சார். இவங்களை வதம் செய்யல. காரணம், இவங்க தேவர்கள் தான்,
இவங்க அசுரங்கள் கிடையாது, ஆனா அசுர மென்டாலிட்டி இருந்தது. எப்பெல்லாம் பக்தன் தவறு செய்யறான் அவனை திருத்தி ஆட்கொள்வார் பகவான், திருத்தி ஆட்கொள்வார். சோ இந்த மர உடல்ல இருந்து அது 2 பேரையும் விடுவிச்சாங்க. குவேர் ஆத்மஜோ பக்த மூர்த்த ஜயத்வ त्वया मोक्षितो भक्ति बाजकृतौ च तदा प्रेम भक्तिं स्वकामे प्रयत्य न मोक्षे ग्रहो मे स्ति दामोदरेहा. ஓ பகவான் தாமோதரா, குபேரின் 2 மகன்கள் நலக்குபேரன் மணிக்கிரீவன் நாரதரின் சாபத்தால் மரவுடலில் இருந்தபொழுது தங்களது கருணையால் விடுவிக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு பிரேம பக்தியை கொடுத்து அத்தகைய பக்தி எனக்கும் கொடுக்க, அதுக்காகவே நான் பிரார்த்திக்கிறேன். வேறு வரங்கள் வாங்கி என்ன பிரயோஜனம்? அப்போ ஒரு பக்தனுக்கு பொய் கர்வம் கூடாது, வீண் கர்வம், தற்பெருமை, டம்பம் அடிக்கிறது. நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படி இருந்தோம், நாங்கெல்லாம் இந்த காலத்துல அங்க இருந்தப்போ, நாங்க சென்னையில இருந்தவங்க, நாங்க துபாயில இருந்தோம், நாங்க சிங்கப்பூர்ல இருந்தோம். இந்த வீண் டம்பமே தேவையில்லை. நாங்க ஒண்ணும் இல்லைங்க. பிரபுபாதர் எவ்வளவு சேவை பண்ணிருக்காங்க, சத்கோசாமிகள் எவ்வளவு சேவை பண்ணிருக்காங்க, ஆச்சாரியர் எப்படிலாம் சேவை பண்ணிருக்காங்க. நான் ஒண்ணும் கிடையாது, நான் வேஸ்ட். நான் ஒரு வீழ்ந்த கட்டுண்ட பந்தப்பட்டார். ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, சைதன்ய மகாபுரு முன்னாடி வாயில புல்லு கட்ட வச்சுட்டு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணாங்க. நான் உங்க அடிமை, பகவானே எங்களை எல்லாம் பண்டிதன் சொல்றாங்க, உயர்ந்த குலத்துல பிறந்தவங்க சொல்றாங்க, வேதமெல்லாம் அறியுன்னு சொல்றாங்க, ஆனா நான் யாருன்னு எனக்கு தெரியல, நீங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். அவ்வளவு பணிவு, அவ்வளவு பணிவு. இந்த வீண் கர்வம் கூடவே கூடாது. வீண் கர்வம் பக்திக்கு ஆகாது. ரைட். அடுத்தது வத்சாசுரன். இவன் ஒரு கன்று குட்டி வடிவுல வந்தான். இந்த கம்சன் என்ன பண்ணுவான், இந்த குழந்தை கிருஷ்ணரை கொள்றதுக்கு ஒரு அசுரனா அடிச்சுட்டே இருக்கான் மதுரால இருந்து. இந்த கம்சனுக்கு நிறைய அசுர நண்பர்கள், எனத்தோட தானே சேரும், நிறைய அசுர நண்பர்கள். இந்த கம்சனுக்கு 10,000 யானை பலம். இவன் என்ன பண்ணுவான், எல்லா அசுரன்ட்டையும் சண்டை கூப்பிட்டு அவனை ஜெயிச்சு தன்னுடைய நண்பனாக்கி அதுக்கப்புறம் அவன்கிட்ட கட்டளையை நிறைவேற்றுவான். அப்படிதான் ஒரு அசுரன். அவன் கம்சன் சொன்னான், அடே வத்சாசுரா, நீ அந்த குழந்தையை கண்டுபிடிச்சு கொன்று வர வேண்டும். அந்த வத்சாசுரன் சொன்னா, என்னை பற்றி கவலைப்படாதே, நான் அந்த குழந்தை கோபால், பாலகன், குமரன், கிருஷ்ணன் எங்கிருந்தாலும் கொன்று விடுவேன். ஆஹாஹா. இவன் என்ன பண்ணான், தன்னோட ரூபத்தை மாத்திட்டான். ஏன்னா இந்த கிருஷ்ணாவுக்கு கண்ணுக்குட்டி ரொம்ப பிரியம். கன்றுக்களுக்கும் பசுக்களுக்கும் நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண கிதாய ஜெகத்கிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக. பகவானே, நீங்க பசுக்களுக்கும் பிராமணருக்கும் பிரியமானவங்க, தேவர்களால் ஆராதிக்கப்படுவவங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை இருக்கு இல்லையா? பசுக்களுக்கும் கன்றுகளும் பசுக்கள்னா பகவானுக்கு உயிர். இந்த விருந்தாவனத்துல குழந்தை கிருஷ்ணர் கன்றுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அதாவது கௌமார பருவம், குழந்தை பருவம், பாலகன். அவங்களுக்கு இந்த கோபர்களா என்ன பண்ணுவாங்க, 6 வயதுக்கு உள்ள இருக்கிற குழந்தைக்கு கண்ணு குட்டியை கொடுத்துருவாங்க. நீங்க பாருங்க, எங்க கோசாலையில் கண்ணு குட்டியை பிடிச்சு நிறுத்த முடியாது, இழுத்துக்கிட்டு ஓடும். அப்புறம் கோமாதா பிடிச்சு நிறுத்துறது. கோமாதா இந்த நாட்டு மாடு இருக்குங்களா, கோமாதா நாட்டு மாட்டு கண்ணு குட்டியை பிடிச்சு நிறுத்த முடியாது. இப்ப இருக்கிற இந்த நம்ம ஊர்ல இருக்கிற ஜெர்சி மாடு மாதிரி எல்லாம் கிடையாது. அது ஒரே இடத்துல நின்றுகிட்டே இருக்கு, எரும மாடு மாதிரி, மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும். ஆனா நாட்டு மாடு இருக்கு இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி துள்ளி குதிக்கும் கண்ணு குட்டி. அந்த கன்று குட்டியை பராமரிக்கிற சேவையை குழந்தைகளுக்கு கொடுத்திருந்தாங்க. 6 வயசுக்கு மேல கோபர்கள் என்ன பண்ணுவாங்க, குழந்தைகளுக்கு பசுக்களுக்கு கொடுப்பாங்க, பசுக்களை பராமரிக்க. பாருங்க எப்படி ஒரு அழகான வாழ்க்கை. கோவேர தனவான் தானியேன தனவான். நந்த மகராஜ், நந்தர் எந்த மாநிலத்துக்கு ராஜாவா இருந்தார்? சிறு குக்கிராமம் பிருந்தாவனத்துல சக்கரவர்த்தி. எப்படி 9 லட்சம் பசுக்களை வச்சிருந்தார். வெறுமனே பசுக்களை பராமரிக்கிறதுனாலும் தானியங்களை உற்பத்தி பண்ண ஒருத்தர் சக்கரவர்த்தி மாதிரி வாழலாம். ஆனா முட்டாள் கலாச்சாரம் என்னது, இப்போ பசுக்களை பராமரிக்கிறத விட்டுட்டு தானியங்களை உற்பத்தி பண்ற விட்டுட்டு பெரிய பெரிய தொழிற்சாலைங்க, மோட்டார் கம்பெனிங்க, இயற்கையும் வீணாச்சு, ஆரோக்கியமான உணவும் போச்சு, சம்பாதிக்கிறது கூட ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கறதா ஆச்சு. இயற்கையும் வீணா போச்சு, ஆரோக்கியமான உணவும் போச்சு, சம்பாதிக்கிறது பூரா ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. 24x7 மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தினம் ஓபன் பண்ற. எல்லா ஹாஸ்பிட்டலும் கூட்டமா தான் இருக்கு. வெறும் சாதனை செஞ்சுட்டாங்க. விஞ்ஞான முன்னேற்றம், டெக்னாலஜி டெவலப்மெண்ட் என்னது, இயற்கையை நாசம் பண்ணணும், கெமிக்கல் போட்ட உணவுல சாப்பிடணும், என்ன பண்ணிக்கணும், ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் செத்து போயிடும்.
அது வேற கல்ச்சர். சரி, அப்போ இந்த கன்றுகளை பராமரிக்க, பசுக்களையும் கன்றுகளையும் பராமரிப்பதாலேயே ஒரு குடும்பம் வந்து ரொம்ப வசதியா வாழலாம். தனவான். யார் தனவான்? யார் செல்வந்தர்? அவர் வந்து சாப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றாருங்க. அவர் ஐஐடில ஒர்க் பண்றாரு, ஒரு என்ஐடில ஒர்க் பண்றாருங்க. எங்க சாப்பிட்டாதான் நீங்க ஒர்க் பண்ண முடியுங்க. கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாதுங்க. டயர் கம்பெனில போய் டயரை சாப்பிட முடியாது. என்ன சாப்பிட முடியும்? அன்னாத்வந்தி பூதானி பர்ஜன்யா தன்ன சம்பவ. மழை பெஞ்சாதான் தானியம், தானியம் இருந்தாதான் உணவு. இல்ல இல்ல, நாங்க வந்து காசு நிறைய சம்பாதிக்கிறோம், நாங்க வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணுவோம். எவ்வளவு நாளைக்கு? எவ்வளவு நாட்டுல இருந்து வெளிநாட்டுல இறக்குமதி பண்ணுவீங்க? அதுவும் வெளிநாட்டுல இறக்குமதிக்கு என்ன சொல்றான்? வரி விதிக்கிறான். 50% வரிங்கிறான் இன்னைக்கு. அதுவும் சுத்தமான பொருள் கிடையாது, மரபணு மாற்றப்பட்ட பொருள். இப்ப ரீசெண்டா அதான் பிரச்சனை. இப்போ அமெரிக்காக்காரங்க இந்தியா மேல 50% வரி போட போறோம். இங்க இந்தியாவோட பொருள் இங்க இறக்குமதி செய்யணும் 50% வரி. ஏன் எங்க பொருளை நீங்க வாங்க மாட்டேங்கிறீங்க? எங்க பொருள் என்னது? உங்க பொருள் பூரா ஏமாத்து வேலை. பால்ல கலப்படம், தானியத்துல கலப்படம், அந்த மரபை மாற்றி அந்த உணவை நம்ம மேல திணிக்க பாக்குறாங்க. பாருங்க என்ன நடக்குது. இதான் கலியுகம். அதாவது இந்தியாவுடைய கலாச்சாரமும் அங்க வாழ்க்கை முறையும் இயற்கையை சார்ந்து இருந்து, இதுதான் நம்ம வேத வாழ்க்கை. இயற்கையை சார்ந்த வாழ்க்கை. நதிகள், மலைகள், நிலங்கள், இதுதான் சார்ந்த வாழ்க்கை. ஆறுகள், இயற்கை வளம். இயற்கை அன்னை வாரி வாரி வழங்கும். நம்ம நம்ம வந்து ஒழுங்கா அதை வந்து பயன்படுத்திட்டு அதை பகவானுக்காக செஞ்சு அந்த சேவையை பண்ணி அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கிட்டா நிம்மதியா ஆரோக்கியமா வாழலாம். வாழும்போது சந்தோஷமா இருக்கலாம். இந்த உடலை விட்டாலும் பகவான்கிட்ட போயிடலாம். இவ்வளோ ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை. இதையெல்லாம் தொலைச்சிட்டு இன்னைக்கு நகர வாழ்க்கை நரக வாழ்க்கையா இருக்கு. நரகத்துலதான் வாழ்ந்துட்டு. சரி, என்ன பண்றது? இந்த சிலந்தி பூச்சி வந்து ஒரு வலையை பிரிண்ட் அதுல மாட்டிக்கொண்டியா? ஹரே கிருஷ்ணா. இந்த சிலந்தி பூச்சி ஒரு வலையை பிரிண்ட் அதுல மாட்டிக்கும். அந்த மாதிரி நம்மளை சுத்தி நம்மளே ஒரு வலையை பிரிண்ட் அதுல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். மேற்கத்திய கலாச்சாரம், போலியான கர்வம், பொய்க்கருவம். இந்த பொய்க்கருவம் என்னது? என் பையன் வந்து வெளிநாட்டுல வேலை பார்க்கறான், அவன் வந்து கை நிறைய சம்பாதிக்கிறான், இதுல ஒரு பெருமை வேற. என் பையன் அந்த நாட்டுல இருக்கான், என் பையன் அந்த ஊருக்கு போயிருக்கான், என் பையன் எந்த ஊருக்கு போயிருக்கான். என்ன பிரயோஜனம்? கிருஷ்ண பக்தி என்னாச்சு? அவனுடைய வாழ்க்கை கலாச்சாரம் என்ன? அவனுடைய வேத கல்வி என்ன? அவனுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் தான் என்ன? ஒன்னும் கிடையாது. நத்திங். காமேஷ நான் இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீபேயாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா நாத்தோ சேச கர்மபி. இந்த மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல, கேள்வி கேட்கறதுக்காக. நான் யாரு? எனக்கே துன்பம் வருது, எனக்கே 3 வகையான துன்பம் வருது, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன்? இந்த கேள்வி கேட்கணும். இந்த மனித வாழ்க்கை வந்து இந்த திருநாவர்தன் மாதிரியோ இல்ல வந்து இந்த வத்சாசுரன் மாதிரியோ வாழ்றதுக்கு அல்ல. மனித வாழ்க்கை பிரகலாதனை போல, கோபர்களை போல, கோபிகளை போல வாழ்வதற்காக. ரைட். சோ இந்த வத்சாசுரன் என்ன பண்ணா? இந்த கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பிடிச்சது கண்ணுக்குட்டி. நான் கண்டுக்குட்டியோட ரூபத்துல போயிடுவேன், கிருஷ்ணா என்ன கண்டுபிடிக்க முடியாது, நான் அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது அவனை கொண்டுடுவேன், என் கால் குழம்பை வைத்து அந்த பாலகனை நசுக்கி விடுவேன் ஓஹோ அப்படின்னு வீண் கர்வம் கொண்டு இந்த திருநாவர்தன் தன் ரூபத்தை மாற்றி, சாரி இந்த வத்சாசுரன், இந்த அசுரன் தன் ரூபத்தை மாற்றி கொண்டான். வத்சம் என்றால் கன்றுக்குட்டி. வத்சம் என்றால் கன்றுக்குட்டி. அந்த கன்றுக்குட்டியோடைய கால் குழம்பு ரொம்ப சின்னதுதான். அவன் நினைச்சிட்டு இருக்கான், இந்த குழந்தை கோபால், இந்த பாலகனை கொள்றதுக்கு எனக்கு எதுக்கு இந்த பிரம்மாண்டமான ரூபம் தேவையில்லை, ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி போய் அந்த குழந்தையை நான் மிதித்து கொன்று விடுவேன். ஓஹோ. என்ன பண்ணா? கிருஷ்ணரும் பலராமரும் கன்றுகளோடும் பசுக்களோடும் பிருந்தாவனம் யமுனா நதிக்கரை கோவர்த்தன் மலையில் விளையாடி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த கூட்டத்துல வத்சாசுரன் சேர்ந்து கொண்டான். கன்றுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது கிருஷ்ணர் கன்றுகளை கொண்டு போகும்போது கிருஷ்ணருக்கு புரிந்து விட்டது, இது வந்து ஒரு சாதாரண கன்று அல்ல, இன்றைக்கு நம்ம கூட்டத்துல வத்சாசுரன் என்ற ஒரு அசுரன் கன்றின் வடிவத்தில் இருக்கிறான். கிருஷ்ணர் புரிந்து கொண்டார், இவன் ஏமாற்றுக்காரன், இவன் தன் ரூபத்தை மாற்றிக்கொண்டு என்னை வதம் செய்ய வந்திருக்கிறான், இவனுக்கு நான் தக்க பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படின்னு அந்த கன்றுக்குட்டியோடைய மேய்ச்சல்ல போயிட்டு இருக்கும் போது வத்சாசுரன் நினைச்சுன்னா, நான் இந்த குழந்தைய எப்படியாவது கொண்டுடுவேன், கன்றினுடைய கால் குழம்பு எடுத்து
குழந்தைய மிதிக்க வருது. கிருஷ்ணா என்ன பண்ணாரு, அந்த வாளை புடிச்சு கிரி 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 கிரின்னு தூக்கி வீசினார். ஆகாசத்துல பறந்து போய் கீழே விழுந்து அவன் கண்ணு மூக்கெல்லாம் பிதுங்கி போய் அந்த வத்சாசுரன் சரீரத்தை விட்டான். அப்பதான் ஒரிஜினல் ரூபம், அவனுடைய சுய ரூபம் வெளிப்படுது. கன்றின் வடிவில் இருந்த அசுரன் தன் சுயரூபத்தில் வந்தான். பிரம்மாண்டமான ரூபம், வெறும் மலை போல ரூபம், நெருப்பு பந்து போல கண்கள், செம்பு கம்பி போல தலைமுடி, புகையை போல வாய், 8 வழிச்சாலை போல கைகள் கால்கள். அப்படி இருந்தான். வத்சாசுரனை பகவான் வதம் செய்த பொழுது தேவர்கள்லாம் ஆகாசத்திலிருந்து பூக்களை மலையா பொழிந்தார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு ஜெய், ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு ஜெய். தேவமங்க எல்லாம் நடனமாடுறாங்க. கந்தர்வர்கள் துந்துபி துந்துபி எல்லாம் முழங்கி பத்தலம் முழங்க தேவர்களாம் கொண்டாடினார். கிருஷ்ணருடைய நண்பர்களா சபாஸ் கிருஷ்ணா சபா சபா ஹரிபோல். குழந்தைகள்லாம் அந்த கிருஷ்ணருடைய அந்த செயலை கண்டு பெருமிதம் கொள்றாங்க, பாராட்டுறாங்க. சபாஸ் ஜெய். சோ ரொம்ப அழகான ஒரு லீலை. இதுல இந்த வத்சாசுரன் யார்? இவன் வந்து டூப்ளிசிட்டி. இந்த டூப்ளிசிட்டின்னா என்னது? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது. உள்ளுக்குள்ள இவனை யாரு என்ன பண்ணலாம், இவனை எப்படி அழிக்கலாம், ஆனா வெளியில ஓ பிரபு நீங்க ரொம்ப நல்லவங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ளுக்குள்ள இவனா, இவன் தான் எனக்கு போட்டியே. தட் இஸ் கால்ட் டூப்ளிசிட்டி. பசுத்தோல் போர்த்திய புலி, வெளியில பசுத்தோல், உள்ளுக்குள்ள புலிகள். சோ இந்த டூப்ளிசிட்டி இஸ் நாட் குட் ஃபார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். கிருஷ்ண பக்தியில இந்த ரெட்டை வேஷம் போடக்கூடாது. வத்சாசுரன் மாதிரி ரெட்டை வேஷம் போடக்கூடாது. ஒரே வேஷம் தான் இல்லையா? நான் கிருஷ்ணருடைய சேவகன், இது உண்மை. நான் கிருஷ்ணருடைய சேவகன் மாதிரி இருப்பேன், ஆனா உள்ளுக்குள்ள நான் அனுபவிக்கணும். அது வத்சாசுரன். வத்சாசுரா மென்டாலிட்டி என்னது? நான் வந்து கிருஷ்ணனுடைய கண்ணுக்குட்டி மாதிரி இருப்பேனா, ஆனா கிருஷ்ணரை கொல்லுவேனா. சோ இதுதான் சைல்டிஸ்ட் மென்டாலிட்டி. அடுத்தது வந்து வத்சாசுரன் வந்து குழந்தைத்தனம். ஒன்று இந்த டூப்ளிசிட்டி. டூப்ளிசிட்டினா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? டூப்ளிசிட்டிக்கு ஏமாற்று குணமா, நடிக்கிறதா டூப்ளிசிட்டி. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவதுன்னு சொல்லலாம். இல்ல உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு, ஒரே மாதிரி கிடையாது. 2 விதமா நாடகம் போடுறது, நடிக்கிறது. ரெட்டை வேடம் போடுறது, ரெட்டை வேடம் போடுறது. அப்புறம் வந்து சைல்டிஷ் மென்டாலிட்டி. சைல்டிஷ் மென்டாலிட்டி குழந்தைத்தனம். இந்த வத்சாசுரன் நினைச்சுன்னா கிருஷ்ணர் கொண்டு, உன்னால எப்படா கிருஷ்ணரை கொல்ல முடியும், அவர் முழுமுதற் கடவுள் இல்லையா? சோ அதனால இந்த சைல்டிஷ் மென்டாலிட்டி என்னது? யோகிகள், ஞானிகள், மாயாவாதிகள்லாம் நான் கிருஷ்ணரோட ஒன்னாயிடுவேன், அவங்க நோக்கமே வந்து கிருஷ்ணரை கொல்றதா. பிரபுபா சொல்லுவாரு, தே வாண்ட் டு கில் கிருஷ்ணா. கிருஷ்ணரை கொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. யாரெல்லாம்? சயின்டிஸ்ட், ஹார்ட் கோட் மெட்டீரியலிஸ்டிக் சயின்டிஸ்ட், ஹார்ட் கோட் மெட்டீரியலிஸ்டிக் அண்ட் மாயாவாதிஸ், பிரம்மவாதிஸ். இவங்களோட நோக்கமே என்னன்னா கிருஷ்ணரை கொல்லணும். நேத்திஸ்டிக் பீப்புள், நாத்திகர்கள், மனக்கற்பனையாளர்கள், மாயாவாதிகள், பௌதிகவாதிகள், விஞ்ஞானிகள், இவங்களோட நோக்கமே வந்து இந்த குழந்தைத்தனம் என்னது? கிருஷ்ணரே கிடையாது, கடவுள் கிடையாது, நாங்க அதை பண்ணிடுவோம், நாங்க இதை பண்ணிடுவோம், நாங்க அதை கண்டுபிடிச்சிருவோம். இதை எண்ணத்தை கண்டுபிடிச்சு ஒரு செகண்ட் போகுது கிருஷ்ணா அவனை முடிக்கிறது. கிருஷ்ணா அவனை முடிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் போகுது, அவ்வளவுதான். சோ இதுதான் சைல்டிஷ் மென்டாலிட்டி. அதுக்கப்புறம் புலன்பமே பிரதான், கிரீடினஸ். கிரீடினஸ் என்னது? புலன்பு அனுபவிக்கணும், பௌதிகத்தை அனுபவிக்கணுங்கிற எண்ணம். சோ வத்சாசுரன் என்ன நினைச்சான்? இந்த குழந்தை கிருஷ்ணாவை கொண்டுட்டு அந்த விருந்தாவனத்தை நான் அனுபவிப்பேன். இதான் வந்து கிரீடி பேராசை. சோ டூப்ளிசிட்டி, சைல்டிஷ் மென்டாலிட்டி, பேட் அசோசியேஷன், கம்சனை போல உன்னோட சங்கம், அப்புறம் வந்து பேராசை. இதெல்லாம் வத்சாசுர மென்டாலிட்டி. இந்த வத்சாசுர குணம் இருக்கிற வரைக்கும் நம்ம கிருஷ்ணர் மேல தூய பக்தி தொண்டு வளர்க்கணும். கிருஷ்ணன் மேல தூய பக்தி தொண்டை அடைய முடியாது. அதனாலதான் கிருஷ்ணா வந்து இந்த வத்சாசுரனை வதம் செய்தார். வத்சாசுரன் வதம் செய்யப்பட்டால்தான் நம் இதயத்தில் இருக்கிற இந்த வத்சாசுரன், இந்த குணங்கள், திருநாவர்த்தர் குணம் என்ன பார்த்தோம்? பொய்க்கர்வம், அப்புறம் வந்து தேவையில்லாத மன தொந்தரவுகள், அப்புறம் பௌதிகத்தின் மேல கடும் பற்றுதல், தேவையில்லாத ஆர்குமெண்ட், தேவையில்லாத பிரதிவாதம், அப்புறம் தன்னுடைய அறிவை துஷ்பிரயோகம் செய்வது, தன் இருக்கிற சக்தியை துஷ்பிரயோகம் செய்வது, வரட்டு தத்துவத்தை பேசுறதெல்லாம் திருநாவர்த்த மென்டாலிட்டி. இது இருக்கிற வரைக்கும் நம்ம இதயத்துல கிருஷ்ண உணர்வு எழாது. அதே போலதான் பொய்க்கருவம், நலக்குவிரா மணிகிரிவோ பொய்க்கருவம். இந்த பொய்க்கருவம் இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணாவை நம்ம வந்து கிருஷ்ணா மேல தூய பக்தி அடைய முடியாது. அதே மாதிரிதான் இந்த வத்சாசுர பாவம் வந்து
ஏமாற்றும் தன்மை, குழந்தைத்தனம், பக்தர் அல்லாதவன் சங்கம், பேராசை, புலன்பமே பிரதானம், இந்த எண்ணங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் ஒருத்தரால கிருஷ்ண உணர்வுல பக்குவம் அடைய முடியாது, அவரால் கிருஷ்ண உணர்வை அனுபவிக்க முடியாது. சோ இப்படி மிக அழகழகான லீலை விருந்தாவனத்துல பகவான் எண்ணற்ற அசுரர்களை வதம் செய்யறார். இந்த ஆசுரின் பாவம் ஆஸ்ருதா, இந்த ஆசுரி பாவம் இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணன் நம்ம அடைய முடியாது. அடுத்தது பகாசுரா. பகாசுரா என்ன பண்ணா, இவன் பூதனாவுடைய சகோதரன். எல்லாம் ஒரே குட்டையில ஊட்டின மட்டைங்க. பூதனா, அகாசுரா, பகாசுரா எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். சம்டைம் நாமளும் அந்த ஃபேமிலி தான். ஏன்னா நம்ம இதயத்துக்குள்ள தானே இருக்கு டூப்ளிசிட்டி, ஃபால்ஸ் ப்ரைடு, ஃபால்ஸ் ஈகோ, அப்புறம் சைல்டிஷ் மென்டாலிட்டி, அப்புறம் குரூவாலிட்டி, இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? இந்த குணங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணர் மேல நமக்கு கலங்கம் இல்லாத அன்பு ஏற்படாது. அது வெளியில போகணும். இது வெளியில போகணும்னா கிருஷ்ணா என் இதயத்துக்குள்ள வரணும். சோ இந்த கொக்கு, இந்த பகாசுரா என்ன பண்ணா, இந்த கிருஷ்ணா என்னுடைய சகோதரியை கொண்டுட்டாரு, நான் பழி வாங்குவேன். இன்னும் கிருஷ்ணர் வழியே போய் பூதனையை கொண்ட மாதிரி அவதான் கிருஷ்ணனை தேடி அவளே கிருஷ்ணர் கையால முக்தி அடைஞ்சா. அப்ப பகாசுரன் சந்தோஷம் தான் படணும். பகாசுரன் என்ன சந்தோஷப்படணும், என் தங்கை பூதனா கொடுத்து வைத்தவள் கிருஷ்ணர் கையால் கொல்லப்பட்டு முக்தி அடைந்திருக்கிறாள். ஆனா பகாசுரன் நினைக்கிறான், இந்த குழந்தைக்கு என்ன ஒரு துணிச்சல் இருந்தா என் தங்கையை கொண்டிருப்பான், நான் அந்த குழந்தையை கொல்ல வேண்டும். கம்சா, நான் பழி வாங்குவேன். எதிரிக்கு எதிரி நண்பன். கம்சா, உனக்கு கிருஷ்ணா எதிரி, எனக்கும் அந்த கோபால் எதிரி, என் தங்கையை கொன்று விட்டான், நான் பழி வாங்குவேன். ஓஹோ அப்படிங்கறது மென்டாலிட்டி இருக்கு இல்லையா? அதான் பகாசுரா. சோ பகாசுரா யமுனா நதியில உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த குழந்தையை கிருஷ்ணா நண்பர்கள் விளையாட வருவாங்க. அப்ப நான் என்ன பெரிய நீளமான அழகு. பகாசுரனுக்கு இந்த கொக்குக்கு அழகு நீளமா இருக்கும். இந்த பகாசுரன் ஒரு சாதாரண கொக்கு இல்ல. இந்த பகாசுடைய தாடை இருக்கு இல்லையா, அந்த கீழே உள்ள அழகோட கீழ்பாகம் தரையில இருக்கு, யமுனா நதி மேல இருக்கு. இந்த மேல உள்ள அழகு வானத்துல இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கொக்கா இருக்கு. கொக்கு வாயை பிளந்தவர் கிருஷ்ணா. ஆண்டாள் நாச்சியார் பாடுறாங்க, கிள்ளி கலைந்த ஆணை. என்ன பண்ணாங்க, இந்த கிருஷ்ணாவும் நண்பர்கள் வரும்போது பகாசுரன் வாயை திறந்து வச்சுட்டு இருக்கான். இந்த கிருஷ்ணா உள்ள போனே அப்படின்னு அமுத்திடுவாங்க. சோ கிருஷ்ணாவுக்கு தெரியும், இந்த பகாசுரன் என்ன பழிவாங்க வந்திருக்கான், இவனுக்கும் நான் முக்தி கொடுக்கணும். இவன் பூதனுடைய சகோதரன். பகாசுரா கவலைப்படாத, உன் தங்கையை எங்க அனுப்பிச்சுனோ அங்கேயே நான் உன்னை அனுப்பிச்சுடுறேன். பூதனை எங்க அனுப்பிச்சிருக்கணும் அங்கேயே உன்னை அனுப்பிச்சிடுறேன், டோன்ட் வரி அப்படின்னு கிருஷ்ணா பகாசுரன் வாய்க்குள்ள போன. பகாசுரன் வாயில போயிட்டு அந்த கீழே ஒரு தாடை ஒரு கையில கீழ் தாடை பிடிச்சிருந்தாரு, இன்னொரு கையில மேல் தாடை பிடிச்சிருந்தாரு. அப்படி ரெண்டா பிச்சு போட்டாரு. குழந்தைங்க சில நேரம் வீட்டுல உள்ள குழந்தைல என்ன பண்ணும், செடியை பிச்சு போடும், பொம்மையை பிச்சு போட்டுரும். சின்ன சின்ன பொம்மை விளையாட கொடுத்தா அது அக்குவே ராணி வேற பிச்சிரும். பொம்மையை விளையாட கொடுத்தா அது அக்குவே ராணி வேற பிச்சிரும். அந்த மாதிரி கிருஷ்ணா என்ன பண்ணாரு, இந்த பகாசுரனை பிச்சுட்டாரு, ரெண்டா பிச்சுட்டாரு. மேல் தாடை கீழ் தாடை பிச்சு ரெண்டா பிளந்தா அவன் கண்ணெல்லாம் பிதுங்கி போய் பிராண வழிய வந்தது. இந்த பகாசுரன் உடலை விட்டான். பகாசுரன் வதம் செய்யப்பட்டான். தேவர்கள் ஆகாசிலிருந்து பூக்களை மலையா பள்ளிறாங்க, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு ஜெய். ஏன்னா இவங்க எல்லாம் தேவையில்லாத பாரம், பூமிக்கு பாரம். யாரெல்லாம் பூமிக்கு பாரம், இந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கிறவங்க எல்லாம் பூமிக்கு பாரம். பொய் கர்வம், பொய் அகங்காரம், குழந்தைத்தனம், ஏமாற்றுத்தன்மை, டூப்ளிசிட்டி, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுறது, ரெட்ட நாடகம் போடுறது, இந்த மாதிரி அசுர குணம் படைத்தவங்க பூமிக்கு பாரம். அவங்களை கிருஷ்ணர் வதம் செய்தார். So Bakasura also duplicity and false லைஃப் ஸ்டைல். போலியான ஒரு வாழ்க்கையை விரும்புறவங்க. யார் ஒருத்தர் போலியான வாழ்க்கையை விரும்புறாங்க, என் குடும்பம், என் சகோதரி, என் மனைவி, என் பிள்ளை, எனது அப்படிங்கறத போலியான வாழ்க்கை. நான் இதை பண்ணிடுவேன், நான் அதை பண்ணிடுவேன், இந்த மாசம் சம்பளம் வாங்கி நான் அதை வாங்கிடுவேன், இதை வாங்கிடுவேன், அந்த இஎம்ஐ போட்டு அதை அடைச்சிருவேன், இத பிசினஸ்ல அதை பிடிச்சிருவேன், விட்டதை பிடிச்சிருவேன், போனதை அடைச்சிருவேன். இதெல்லாம் ஃபால்ஸ் லைஃப், போலியான வாழ்க்கை. சோ பகாசுரன் நினைச்சுட்டா இந்த பூதனைய கிருஷ்ணர் கொன்னுட்டாரு, அவரை நான் கொல்லுவேன். உனக்கு என்ன போலியான வாழ்க்கை, கிருஷ்ணர்கிட்ட போக கூடாது, கிருஷ்ணன் உன்னை கொன்னுடுவாரு, பேசாம பக்தி பண்ணு. ஆனா பகாசுரன் கேட்கலையே. பூதனை எங்க போனாரோ அங்கேயே கிருஷ்ணர் அனுப்பிச்சு வச்சிட்டார் பகாசுரன். சோ இந்த டூப்ளிசிட்டி, இந்த ரட்ட நாடகம் போடுறது, இந்த போலித்தனமா வாழ்க்கையை விரும்புறதுலாம் பகாசுரோட மென்டாலிட்டி. அதோட போச்சா, அது முடியல. என் சகோதரன் பகாசுரனையும் பூதனையும் வதம் செய்த அந்த கிருஷ்ணரை நான் வதம் செய்வேன் ஒருத்தர் வந்தா அகாசுரன். அகாசுரா
பூதனாவும் பகாசுரன் 2 பேருடைய சகோதரன். இவன் வந்தான் கம்சன் பண்ணி, கம்சா கவலைப்படாதே, எனது எதிரி அந்த கிருஷ்ணன். ஆ என் சகோதரன் சகோதரி வதம் செய்து விட்டான். நான் ஒரு சாதாரண பைத்தான் அல்ல, நான் சாதாரண ஒரு பாம்பு அல்ல, ஒரு அனகோண்டா பாம்பு. இந்த அகாசுரா இன்னைக்கு பழைய சினிமா வந்து அனகோண்டான்னு ஒரு ஹாலிவுட் பிலிம். அது அனகோண்டா பெரிய பாம்பு இருக்கும். அதுல பல அனகோண்டா சேர்ந்த இன்னொரு அகல நீளமும், அதுதான் இந்த அனகோண்டா அகாசுரா. பெரிய ஒரு மலைப்பாம்பு மாதிரி, சாதாரண பாம்பு இல்ல. அப்படி ஒரு பெரிய 4 வழிச்சாலை மாதிரி இந்த விருந்தாவனத்துல படுத்திருக்கான் அந்த அகாசுரன். கிருஷ்ணரும் பலராமரும் தன் நண்பரோடும் கன்றுகளோடும் போகக்கூடிய வழித்தடம் இருக்கு இல்லையா, அந்த வழித்தடம் பிருந்தாவன் கோவர்த்தனுக்கு போவாங்க. பிருந்தாவன் கோவர்த்தன் போல வழித்தடத்துல அகாசுரன் காத்துட்டு இருக்கான். இந்த கிருஷ்ணா வருவார், நான் அவரை இன்னைக்கு விழுங்கிடுவேன், அவரை விழுங்கி என் வயிற்றுக்குள்ள போட்டு சட்னி ஆக்கி நசுக்கி எலும்பெல்லாம் உடச்சு நான் வதம் பண்ணிடுவேன். இந்த மலைப்பாம்பு என்ன பண்ணும், ஒரு ஆள் அப்படி சுத்தும், ஒரு ஆளை சுத்தி அப்படி நசுக்கி அப்படி முழுங்கிடும். ஒரு சில பாம்பு டைரக்டா முழுங்கி உள்ள வச்சு நசுக்கிடும். சோ அந்த மாதிரி அகாசுரன் என்ன நினைச்சுட்டா, நான் இந்த கிருஷ்ணாவை கொன்னுருவேன். இப்ப அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, அன்னைக்கு பலராம் பூர்ணிமா, பலராமுடைய அவதார தினம். அதனால பலராம் அன்னைக்கு மேய்ச்சலுக்கு போகல. கிருஷ்ணாவும் நண்பர்கள் மட்டும் போறாங்க. இந்த நண்பர்களா விளையாடிட்டே போறாங்க. இந்த கொக்கு மாதிரி ஒத்த கால நிக்கிறது, தவளை மாதிரி தாவி தாவி போறது, குரங்கு மாதிரி மரத்துக்கு மரம் தாவறது, மயில் மாதிரி நடனம் ஆடுறது, இந்த மாதிரி நிறைய சேட்டைகள்லாம் பண்ணிட்டு போவோம். விளையாடிட்டு ஓடி பிடிச்சி விளையாடுறது. டேய் அந்த கிருஷ்ணா அங்க இருக்காருலடா, யார் போய் தொடரா பாக்கலாம், ஓடுவான்லாம் போய் கிருஷ்ணாவை தொடலாமே. ஒழிஞ்சு விளையாடுறது, ஓடி பிடிச்சு விளையாடுறது, தாவி தாவி விளையாடுறது, மரத்துல தோத்தி விளையாடுறது, இதுதான் விளையாட்டு. இன்னைக்கு என்ன விளையாட்டு, போனை தேய்ச்சி தேய்ச்சி விளையாடுறது விளையாட்டா போச்சு. அன்னைக்கு நான் ஒரு 80 கிட்டு, நான் 80ல பிறந்த குழந்தை. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வெளியில குழந்தை விளையாடிட்டு அம்மா காதை பிடிச்சி திரும்பிட்டு வருவா, ஏன்டா வெளியில விளையாடிட்டு இருக்க, உள்ள வாடா. இன்னைக்கு குழந்தை காதை பிடிச்சி திரும்பி வெளியில போய் விளையாடுறாங்க, எப்ப பாரு போனை பார்த்துட்டே இருக்க. காலம் கம்ப்ளீட்டா மாறி போச்சு, காலம் மாறி விட்டது. சரி என்ன ஆச்சு, இந்த குழந்தைங்க எல்லாம் விளையாண்டு போகும்போது அவங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமா ரூபம் உட்காந்துட்டு இருக்கு. அதோடைய தாடை கீழே தரையில இருக்கு, மேல் தாடை ஆகாசத்துல இருக்கு. ஒரு பையன் சொன்னா, டே பாடுறா, அது பாடுறா எப்படி இருக்குன்னு. டே ஆமாண்டா, அது பெரிய வாய் பாடுறா, குகை மாதிரி இருக்குடா. அந்த குகையில பல்லெல்லாம் பாடுறா, ஒரு குன்று சின்ன சின்ன மலை குன்றுகள் மாதிரி இருக்கு. டே அது நாக்கு பாடுறா, சறுக்கு விளையாடுற இடம் மாதிரி இருக்குண்ணா. டே அது கண்ணு பாடுறா, நெருப்பு பந்து மாதிரி இருக்கு. டே அது மூக்கு பாடுறா, அது சூடு சூடு உஷ்ண காற்று வருது, புஷ் புஷ்ன்னு காத்து வருதுடா. டே ஏதோ ஆபத்தான மிருகண்டா அது. டேய் ஒருத்தன் சொன்னா, டேய் ஏன்டா கவலைப்படுற, கிருஷ்ணா பூதனையை கொல்லல, கிருஷ்ணா சகடாசுரனை கொல்லல, கிருஷ்ணா பகாசுரனை கொல்லல, கிருஷ்ணா வத்சாசுரனை கொல்லல. டேய் நம்ம போய் விளையாடலாம்டா, அவன் அசுரனா இருந்தா கிருஷ்ணா கொண்டுடுவான்டா, நாம ஏன்டா பயக்கணும், உள்ள ஓடிட்டாலாம். எல்லா பசங்க கோபர்கள் என்ன பண்ணாங்க, அந்த நாக்கு அகாசுரன் நாக்கை பார்த்து விளையாடுற ஸ்லோப் மாதிரி இருக்கு. அந்த குழந்தைங்கள பார்க்ல போய் விளையாடுவாங்க இல்லையா, பின்னாடி ஏறி அப்படி சரிக்கு விளையாடுவாங்க. நீங்க எல்லாம் கூட குழந்தையில விளையாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பின்னாடி வழியா ஏறி அப்படி சரிக்கு விளையாடுவாங்க. இவன் சொன்னா, டேய் வாடா போய் விளையாடலான்னு. டேய் வேணாண்டா, டேய் எல்லாம் கிருஷ்ணா பாத்துக்காண்டா வாடா அப்படின்லாம் வாய்க்குள்ள போயிட்டாங்க. எல்லா குழந்தைகளும் அகாசுரன் வாய்க்குள்ள போயிட்டாங்க. அவன் வாயை மூடாம இருக்கான். ஏன்னா அகாசுரனுக்கு தெரியும், தன் பக்தனுக்கு ஏதோ ஆபத்துனா பகவான் வந்துடுவாரு, அதனால கிருஷ்ணா வரட்டும் அப்படி காத்துட்டு இருக்கான். கிருஷ்ணா என்ன பண்ணாரு, இந்த குழந்தைகளை கூப்பிடுறதுக்குள்ள ஓடிட்டான். ஏ இது அகாசுரன்டா போகாதீங்க, கிருஷ்ணா கூப்பிடுறதுக்குள்ள ஓடிட்டான். கிருஷ்ணா மேல அவ்வளவு நம்பிக்கை. ரக்ஷதி விஸ்வாசோ கோபுரத்தே வர்ணப்ததா, கிருஷ்ணரை தவிர நம்மளை யாராலும் காப்பாற்ற முடியாதுங்கிற விசுவாசம் கோபுருக்கு. கிருஷ்ணா பாத்துக்கோண்டா வாடா அப்படியெல்லாம் உள்ள போயிட்டு. நாமளும் காலங்காலமா ஜெபம் பண்றோம், ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா கிருஷ்ணராவது ராமராவது கோவிந்தனாவது, நாம ஜெபமே பண்ண மாட்டோம். கோயிலுக்கே ஆளுக்கானார். திடீர்னு சண்டே வர மாட்டாங்க. என்ன ஆச்சுங்கிற, பிரபு ஒரே பிரச்சனைங்க பிரபு, அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வரேன், என்னால பக்தி பண்ண முடியல. ஆனா பக்தி பண்ணுங்க சால்வ் ஆகுன்னு கேட்கணும். இவ்வளவுதான் நம்ம சரணாகதி. நம்முடைய சரணாகதி என்னன்னா, சிறு பிரச்சனை வந்து விட்டால் ஓடி விடுவோம். ஆனா கோபர்களுக்கும் கோபிகளுக்கும் வாழ்வுக்கே ஆதார பிரச்சனை வந்தாலும் அவங்க பகவானுடைய தாமரை திருப்பாதை விட்டு விலகுவது வலுவான நம்பிக்கை, விவசாயாத்மிகா புத்தி. விட்டாபிரதா என்ன ஓடிட்டான் வாய்க்குள்ள எல்லாம். இந்த அகாசுரன் காத்துன்னு இருக்கான். அந்த கிருஷ்ணா அகாசுரன் வாய்க்குள்ள போனார். கிருஷ்ணா அகாசுரன் வாய்க்குள்ள போனோடனே தப்புன்னு வாய் மூடிட்டான் அகாசுரன். கிருஷ்ணா புரிஞ்சுட்டாரு, இந்த அகாசுரன் என்னை கொல்றதுக்கு வந்திருக்கான். அவன் வயிற்றுக்குள்ள போய் கிருஷ்ணா என்ன பண்ணாரு, ஓங்கி ஒரு குத்து விட்டாரு.
இந்த வயிற்றுக்குள்ள போய் கிருஷ்ணன் ஓங்கி ஒரு குத்து விட்ட உடனே அவன் அந்த குத்து வலி தாங்க முடியாம அவன் உயிர் காற்று மூச்சு முட்டை வெளியே விட முடியாம அவன் வாய் பிளந்தது. அவன் வாய் பிளந்து கண்ணெல்லாம் பிதுங்கி போ அந்த அசுரன் சரிந்து விழுந்தான். அகாசுரன் அவன் உடல்ல இருந்து ஆத்மா பிரிஞ்சுது. அகாசுரன் உடல் இருந்து ஆத்மா பிரிஞ்சு அந்த ஆத்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கு கிருஷ்ணா வெளியில வரும். கிருஷ்ணா வெளியில இருந்து வந்த உடனே அகாசுடைய ஆத்மா வந்து கிருஷ்ணாவுடைய உடல்ல இரண்டரை கலக்கு. இதெல்லாம் ஆகாசுன்னு தேவர்கள்லாம் பாக்குறாங்க. ஓ வாட் நைஸ், இது என்ன பெரிய ஆச்சரியம், கிருஷ்ணா வந்து இந்த அகாசுனுக்கு சாயுஜ்ய முக்தி கொடுத்துட்டாரே. இது வந்து மாபெரும் ரிஷிகள் மகா முனிவர்கள் ஞானிகள் யோகிகள்லாம் தவம் பண்றாங்க இந்த பிரம்மத்தோட ஒன்றாயிரம். இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா, இந்த பிரம்மத்தோட ஒன்றாயிரம்னு சொல்லி பகவான பிரம்மமா நினைச்சிட்டு இருக்காங்க யோகிகள். காட்டுல போய் சாப்பிடாம தூங்காம கடினமா தவம் செஞ்சு அந்த பிரம்மத்தோடு கலக்கணும்னு நினைக்கிறத கிருஷ்ணா அவர் கையால கொல்லப்படுறதுனாலே கொடுத்துட்டாரு. அகாசுடைய ஆத்மா கிருஷ்ணாவோட உடல்ல இரண்டரை கலந்தது. இந்த அகாசுரன் யார்? இவன் வந்து குரூராலிட்டி, கொடூர குணம், பக்தர்கிட்ட வந்து கொடூரமா நடந்துக்கிறது. அதுக்கப்புறம் வயலன்ஸ், வன்முறை. இந்த வன்முறைங்கிறது அடிதடி மட்டும் இல்ல, ஒரு பக்தரை நிந்திக்கிறது, அவர் தவறா பேசுறது, திட்டுறது, இதெல்லாம் கூட வன்முறை தான். இது கூட வயலன்ஸ் தான். பக்தர்களை நிந்திப்பது, திட்டுவது, அவன்கிட்ட கடினமா நடந்துக்கிறது, அப்புறம் அடுத்தவங்களை தொந்தரவு பண்றது, பொறாமை கொள்றது, இதெல்லாம் அகாசுரா மென்டாலிட்டி. அப்புறம் விருப்பம் இல்லாம உதவி செய்யற மாதிரி நடிக்கிறது. ஓ எனக்கு அந்த பக்தர் ரொம்ப பிடிக்கும், நான் உதவி செய்யறான், உள்ளுக்குள்ள என்ன அர்த்தம், இவனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணவே சொல்றாங்களேன்னு. வெளியில வந்து ஓகே ஓகே நான் வந்து பக்தர்களுக்கு சர்வீஸ் பண்றேன் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றது, உள்ளுக்குள்ள வந்து என் நேரம் இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்குல்ல, அன்வில்லிங்லி டு ஹெல்பிங் அதர்ஸ், கிருஷ்ண கான்சியஸ்னஸ். விருப்பமே இல்லாம சேவை ஏத்துக்கிறது, விருப்பம் இல்லாம சேவை செய்யறது, உள்ளுக்குள்ள விருப்பம் கிடையாது வெளியில சேவை செய்யற மாதிரி நடிக்கிறது, கொடூர குணம், வன்முறை, தொந்தரவுக்கு அடுத்தவங்களை தொந்தரவுக்கு உள்ளாக்குவது, பக்தரிடத்துல பொறாமை காண்பிப்பது, இதெல்லாம் வந்து அகாசுர மென்டாலிட்டி. இந்த அகாசுர பாவம் இருக்கிற வரைக்கும் நமக்கு விருந்தாவன லீலைகளை அனுபவிக்க முடியாது. விருந்தாவன லீலை வந்து அனுபவிக்க முடியாது, தூய பக்தி நமக்கு கிடைக்காது. சோ கிருஷ்ணா அதனாலதான் இந்த அசுர குணங்களை போக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த அசுரன் எல்லாம் வதம் செய்தது மூலமா இந்த ஆசுரின் பாவமாசுதான், இந்த அசுர மென்டாலிட்டி விட்டு போகணும். சரி, அன்னைக்கு வந்து கிருஷ்ணர் இருந்தாரு, இந்த அசுரங்கள்லாம் வெளியில இருந்தாங்க, கொன்னாரு. இன்னைக்கு அசுரங்கள்லாம் இதயத்துக்குள்ள இருக்கிறாங்களே, கிருஷ்ணர் எங்க இருக்காரு? கிருஷ்ணா அவர் புனித நாமத்துல இருக்கார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை உச்சரிக்கும் போது பகவான் நம்ம இதயத்துக்குள்ள போய் அங்க பிளாட் போட்டு உட்கார்ந்துருக்கான். ஒரு பிளாட்ல அகாசுரன், ஒரு பிளாட்ல பகாசுரன், ஒரு பிளாட்ல வந்து வத்சாசுரன், ஒரு பிளாட்ல வந்து தினாவர்தன். நிறைய இதயத்துக்குள்ள பிளாட் போட்டிருக்கோம். நம்ம இதயத்துக்குள்ள நிறைய பிளாட் போட்டு கிருஷ்ணருக்கு மட்டும் பிளாட் ஒதுக்கவே இல்லை, மற்றவர்களுக்கெல்லாம் ஒதுக்கிட்டோம். யாருக்கெல்லாம்? இந்த அகாசுரன் பகாசுரன் திருநாவர்தன் எல்லாத்துக்கும் இடம் ஒதுக்கியாச்சு. இப்போ இவங்களெல்லாம் காலி பண்ணணும். இவங்களெல்லாம் காலி பண்ணிட்டு அந்த ஒட்டுமொத்த லேண்டும் கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணணும். அப்ப என்ன பண்றது? நம்ம இதயத்துக்குள்ள கிருஷ்ணா போவோம். நம்ம இதயத்துக்குள்ள கிருஷ்ணா போனாதான் இந்த 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 திருநாவர்தா, வத்சாசுரா, அகாசுரா, பகாசுரன் இதயத்தை விட்டு போவோம். அப்போ இந்த புனித நாமத்தை வந்து எவ்வளவு கவனமா உச்சரிக்கிறோமோ, இந்த புனித நாமத்தை எப்படி நம்ம அடைக்கலம் கொள்றோம், பகவானுடைய நாமத்தை வலுவாக பற்றி கொண்டு கவனமாக உச்சரிக்கணும். 10 குற்றங்களை தவிர்த்து யார் ஒருத்தர் பகவான் நாமத்தை கவனமா உச்சரிக்கிறாங்களோ அந்த நாமம் நம்ம இதயத்துக்குள்ள போகும். பகவான் நாம ரூபத்துல நம்ம இதயத்துக்குள்ள போவார். கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரி. பகவான் கலியுகத்துல நாம ரூபத்துல இருக்காரு. அவர் நம்ம இதயத்துக்குள்ள போய் இந்த பிளாட் பிளாட் உட்கார்ந்து இருக்காங்களே அந்த அசுரன் எல்லாம் விரட்டிடுவார். விரட்டிட்டு அவர் அங்க ஆனந்த நடனம் ஆடுவார். எப்ப அதை உணரலாம்? இந்த அசுர மென்டாலிட்டியில போகணும். அப்ப புனித நாமம் நம்ம இதயத்துக்குள்ள போகணும், அந்த நாமத்தை கவனம் உச்சரிக்கணும், அந்த நாமத்தை அடைக்கலம் கொள்ளும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், எந்த ஒரு காலத்திலும், எந்த ஒரு உயிருக்கே ஆபத்து வந்தாலும் இந்த நாமத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. நாமத்தை நாம் வலுவாக, பகவானுடைய புனித நாமத்தை, ஹரிநாமத்தை நாம் வலுவாக பற்றி கொள்வோமே ஆனால் எப்பேற்பட்ட அசுரன் நம்மளை வெல்ல முடியாது. மாயங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா. அதனால இந்த ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணணும். கிருஷ்ணா, நீங்க நாம ரூபத்துல என் இதயத்துக்குள்ள போய் இந்த அசுரங்களா விரட்டுங்க. நீங்க தான் இந்த அசுரங்களை கொன்னீங்க, உங்களாலதான் முடியும். மாபெரும் தேவர்களால கூட முடியாது, மகா ரிஷிகளால முடியாது, யாராலும் முடியாது. அப்படி இருக்கும்போது நான் ஒரு அற்ப ஜீவன், என்னால எப்படி இந்த குணங்களை ஜெயிக்க முடியும்? இந்த அசுரங்களை எனக்குள்ள இருக்காங்க, உள்ள உட்கார்ந்து இருக்காங்க, அடிக்கடி வெளியில வெளியே வந்து வந்து போறாங்க. இந்த அகாசுரா பகாசுரா உதயத்துக்குள்ள இருக்காங்க.
அடிக்கடி அப்பப்ப எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எப்ப எட்டி பார்ப்பாங்க? பக்தர்கிட்ட குற்றம் காணும் போது எட்டி பார்க்கறான். அகாசுரன் வந்துட்டான், பகாசுரன் வந்துட்டான். குற்றம் காண்றது, குறை கண்டுபிடிக்கிறது, நிந்திக்கிறது, அவதூறு பேசுவது, இதெல்லாம் ஆசுரி பாவம், இந்த அசுர மென்டாலிட்டி. இது போகணும். அது போகணும்னா கவனமா பக்தி செய்யணும், நாம ஜபிக்கணும். அப்ப நம்ம ஜென்மாஷ்டமி கிருஷ்ணாட்ட பிரார்த்தனை பண்ணணும், இந்த அசுர குணங்கள் என்னை விட்டு போய் எனக்கு தெய்வீகமான குணம், பிருந்தாவனத்து கோபர்கள் போல, கோபிகள் போல எனக்கு அந்த கான்சியஸ்னஸ் எனக்கு வரணும், அந்த உணர்வு எனக்கு கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை. ஹரே கிருஷ்ண. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மகோத்சவ் கி ஜெய். ஸ்ரீ